எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மெடிக்கல் ஸ்கிரிப்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ். இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் எங்கே பயன்படுத்துகிறாங்க? ஒரு அனிமிக் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட எம்சிவி 80 to 100 இருக்குன்னா நார்மோசைட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். இந்த நார்மோசைட்டிக் அனிமியா நான் ஹீமோலிட்டிக்கா இல்லை ஹீமோலிட்டிக்கான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஹீமோலிட்டிக்கில் ஏப்ளாஸ்டிக் அனிமியா எடுத்துப்போம். இந்த ஏப்ளாஸ்டிக் அனிமியாவில் போன் மேரோ நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த பாதிக்கப்பட்ட போன் மேரோவில் எல்லா லினேஜும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்ம பிளட்டில் ரெட்டிகுலோசைட் கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த ரெட்டிகுலோசைட் கவுண்ட்டை வச்சு டெரைவ் பண்ணப்பட்ட இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸோட வேல்யூ <2 அப்படின்னா அது நான் ஹீமோலிட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். இப்போ ஹீமோலிட்டிக் அனிமியாவில் போன் மேரோ நமக்கு டிப்பிக்கலாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக பிளட்டில் நம்ம ரெட்டிகுலோசைட் நார்மலாகவோ இல்லை எலிவேட்டாவோ நம்ம பார்க்கலாம். இந்த கவுண்ட்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்ட இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸோட வேல்யூ <2 அப்படின்னா அது ஹீமோலிட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் எப்படி டெரைவ் பண்ணுறாங்க, ஏன் டெரைவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்த்துருவோம். இங்கே நம்மள்ட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இங்கே நம்மள்ட்ட சில பந்துகள் இருக்குது. ஒவ்வொரு பந்துலையும் தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். எல்லா பந்துகளையும் சேர்க்குறப்ப 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு 2 லிட்டர் தண்ணி கிடைக்குது. இப்போ யாராச்சும் இந்த 2 லிட்டரில் எத்தனை சதவீதம் பந்துகிட்ட இருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 50% சொல்லுவோம். காரணம், பந்துகிட்ட இருந்து வந்தது நமக்கு 1 லிட்டரு. 2 லிட்டரில் 1 லிட்டருங்கிறது 50%. ஸோ 50% சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஹெமட்டோக்ரிட் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பேஷண்ட்டோட பிளட் சாம்பிள் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே ரிலேட்டிவாக நமக்கு ஒரு திக் சடி மட்டும், மேலே ரிலேட்டிவாக ஒரு லைட் கலர் கலெக்ஷன் பார்க்கலாம். கீழே இருக்கிறது என்னது? ஆர்பிசி. ஆர்பிசியோட மாஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால கீழே நம்ம பார்க்குறோம். மேலே மீதி இருக்கக்கூடிய டபிள்யூபிசிஸ், ப்ரோட்டீன்ஸு, எலக்ட்ரோலைட்ஸ், வாட்டர் இதெல்லாம் மேலே பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ml வச்சுப்போமே. இந்த 10 ml ஆர்பிசி மட்டும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு மேல் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா 41 to 50% சொல்லுவோம். ஃபீமேல் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா 36 to 45% சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்க எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 41 40 மாற்றலாம். இந்த 36 35 மாற்றிப்போம். இந்த ரெட்டிகுலோசைட் கவுண்ட் பெர்சன்டேஜ் 0.5 to 1.5% சொல்கிறாங்களே, இது வந்து மொத்த பிளட் வால்யூமில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஹெமட்டோக்ரிட்டில் இதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரெட்டிகுலோசைட் கவுண்ட் பெர்சன்டேஜ். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிளில் இந்த பந்துகள் தான் ஆர்பிசின்ட்டு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெமட்டோக்ரிட் ரொம்ப எளிமையாக புரியும். இப்போ ஒரு அனிமிக் பேஷண்ட்டை நம்ம பார்க்கலாம். இவருக்கு இப்போ ஆர்பிசிஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி ஆர்பிசிஸ் கம்மியாகிறப்ப அவரோட போன் மேரோ என்ன பண்ணும்? ஆர்பிசி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். அப்படி ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிறப்ப சர்க்குலேஷனில் நம்ம மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப க்ரோனிக்காக இருக்கிறப்ப, போன் மேரோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸும் சர்க்குலேஷனில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். போன் மேரோட ரெஸ்பான்ஸை சொல்ல போகிறது யார் அப்படின்னா இந்த மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸ் கவுண்ட் மட்டும்தான். இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸு போன் மேரோட ரெஸ்பான்ஸை சொல்லாது நம்மளை மிஸ்லீட் பண்ணும். இப்போ இந்த பேஷண்ட்டோட சாம்பிளை நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்ப ஹெச்பி கம்மியாக இருக்கிறத பார்க்கலாம், ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இந்த ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜை வச்சு உறுதியாக போன் மேரோ ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்ட எந்த வேல்யூஸுமே ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இல்லை, புரியணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வேல்யூஸ். ஸோ இங்கே நமக்கு ஒரு நார்மல் பேஷண்ட் இருக்காங்க. இந்த பேஷண்ட்டோட பிளட் சாம்பிளை நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெமட்டோக்ரிட்டில் இருக்கக்கூடிய செல்ஸை மட்டும் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இங்கே மொத்தமாகவே ஒரு 20 செல் தான் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 20 செல்லில் 4 செல் வந்து ரெட்டிகுலோசைட்ஸ். இப்போ இந்த ரெட்டிகுலோசைட்ஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4/20 into 100. ஸோ நமக்கு என்ன வேல்யூ வரும்? 20%. ஸோ மொத்த செல்ஸில் ரெட்டிகுலோசைட்ஸ் மட்டும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20%. இப்போ இதே பேஷண்ட்டு அனிமியா டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆர்பிசி மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், ரெட்டிகுலோசைட்ஸ் வேல்யூ மாற்றலை. ஓகே, இப்போ ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மொத்தம் 12 செல் இருக்குது. 12 செல் 4 செல் ரெட்டிகுலோசைட்ஸ். இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தா 4/12 into 100. ஸோ 33.3%. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நம்ம ரெட்டிகுலோசைட்ஸ் வேல்யூ மாற்றலை. ஓகேங்களா? இங்கேயும் 4 வெறும் ஆர்பிசி மட்டும் தான் மாற்றிருந்தோம். ஆனால் ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் பாருங்கள், இங்கே 20 இருந்துச்சு, இங்கே 33.3% மாறிடுச்சு. ஸோ இதுதான் முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு அனிமிக் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா இதுக்கு காரணம் உண்மையிலுமே இந்த மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸு எலிவேட் ஆகிருக்கா, இல்லை இந்த ஆர்பிசி கம்மியானனால இந்த மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸ், அதாவது ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் அதிகமாக தெரியுதா நமக்கு தெரியாது.
ஸோ அதனால தான் போன் மேரோ அசஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டட் ரெட்டிகுலோசைட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அனிமிக் பேஷண்ட் இருக்காங்க. இந்த அனிமிக் பேஷண்ட்டுக்கு ஹெமட்டோக்ரிட்டு 100% இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட்டுக்கு 20 இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. அதாவது 100% இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை சதவீதம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 12/20 × 100 போட்டோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ 100% இருக்க வேண்டிய இடத்துல 60% தான் இருக்குது. இப்போ கால்குலேட் செய்யப்பட்ட இந்த ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜில் 60% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, அதுதான் இந்த கரெக்ட் ரெட்டிகுலோசைட் கவுண்ட் ஃபார்முலா சொல்லுது. ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் இன்ட்டு பேஷண்ட் ஹெமட்டோக்ரிட் டிவைடட் பை நார்மல் ஹெமட்டோக்ரிட். ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 33.3. பேஷண்ட் ஹெமட்டோக்ரிட் டிவைடட் பை நார்மல் ஹெமட்டோக்ரிட் பார்த்தீங்கன்னா 0.60. ஓகேவா? ஸோ எவ்வளோ வேல்யூ வருது? 19.8 ஒரு அப்ராக்சிமேட்டாக 20%. இதுதான் இந்த பேஷண்ட்டோட கரெக்ட் ரெட்டிகுலோசைட் கவுண்ட். ஓகே, ஏன் நமக்கு இங்கே 33.3% வந்துச்சு அப்படின்னா, இனிஷியலாக மிஷினு ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறப்ப மொத்த செல்ஸையும் எடுத்துகிட்டு இதில் ரெட்டிகுலோசைட் எவ்வளோன்னு பார்க்கும். ஆனால் மிஷினுக்கு தெரியாது இது வந்து ஒரு அனிமிக் பேஷண்ட்டு, ஸோ ஓவராலாக ஹெமட்டோக்ரிட் கம்மியாக இருக்கும். அதனால் எல்லா ரெட்டிகுலோசைட்டும் எடுக்கக்கூடாது, இதில் வந்து நம்ம எத்தனை சதவீதம் ஹெமட்டோக்ரிட் இருக்கோ அதை தான் எடுக்கணும்னு மிஷினுக்கு தெரியாது. அதை தான் நம்ம பண்ணுறோம். அதுதான் இந்த சிஆர்சி. ஓகே, இப்போ இந்த சிஆர்சியை வச்சு நம்ம போன் மேரோட ரெஸ்பான்ஸ் அசஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. காரணம் என்னென்னா, இந்த மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸ் மட்டும் தான் போன் மேரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லும். இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட் சொல்லாது. இனிஷியலாக இந்த ரெட்டிகுலோசைட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸும் கணக்கில் எடுத்துக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இதுலேருந்து டெரைவ் பண்ணப்பட்ட இந்த சிஆர்சி வேல்யூவை நம்ம ரிலே பண்ண முடியாது. இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸ் எலிமினேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம போன் மேரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த சிஆர்சிலேருந்து இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸ் எலிமினேட் பண்ணிட்டோம்னா அதுதான் ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ். இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா மெச்சுரேஷன் ஃபேக்டர். மெச்சுரேஷன் ஃபேக்டர் 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ரெட்டிகுலோசைட்ஸை ஆர்பிசியை மாறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நாள் ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ மெச்சுரேஷன் ஃபேக்டர் 2, ஒரு அனிமிக் பேஷண்ட் வராங்கன்னா அவங்க மெச்சுரேஷன் ஃபேக்டர் 2ன்னு சொல்கிறாங்கன்னா, டே 0ல் அது இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்டாக ரிலீஸ் ஆகிருக்கும். டே 1ல் அது மெச்சூர் ரெட்டிகுலோசைட்டாக மாறும். டே 2ல் ஒரு ஆர்பிசியாக மாறி இருக்கும். இப்போ மெச்சுரேஷன் ஃபேக்டர் 3ன்னா என்ன அர்த்தம்? டே 0ல் ரிலீஸ் ஆன இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸு டே 3ல் ஒரு ஆர்பிசியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த மெச்சுரேஷன் ஃபேக்டர் சொல்லுது. இப்போ பேஷண்ட் சாம்பிளில் இருந்து இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஹெமட்டோக்ரிட்டை வச்சு மெச்சுரேஷன் ஃபேக்டர் சொல்கிறாங்க. இப்போ 40 to 45% மெச்சுரேஷன் ஃபேக்டர் 1, 35 to 39 அப்படின்னா 1.5, 25 to 34னா மெச்சுரேஷன் ஃபேக்டர் 2, 15 to 24%னா 2.5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸை எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்மள்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு அனிமிக் பேஷண்ட் வராங்க. அவங்களுக்கு மெச்சுரேஷன் ஃபேக்டர் 2 19th போல் வராங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு கால்குலேட் பண்ண சிஆர்சி எவ்வளோ? 10. இப்போ மெச்சுரேஷன் ஃபேக்டர் 2ங்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 18ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸு 19ஆம் தேதி ஒரு மெச்சூர் ரெட்டிகுலோசைட்டாக மாறி இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி 19ஆம் தேதியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரெட்டிகுலோசைட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும், இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட் ரிலீஸ் ஆகிருக்கும். அதுவும் சர்க்குலேஷனில் இருக்குது. அந்த சாம்பிள் தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கால்குலேட் பண்ண சிஆர்சி வேல்யூ 10. அதில் 2 நாளுக்கான ரெட்டிகுலோசைட் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ அதில் ஒரு நாளுக்கான வேல்யூ எடுக்கணும்னா 10/2 போட்டோம்னா ஒரு நாளுக்கான வேல்யூ வந்துடும். ஸோ அதுதான் கீழே போட்டிருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணதை 2ஆக பார்த்தோம் அப்படின்னா 5.5 வரும். அதில் ஒரு நாளுக்கான வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸை எலிமினேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ மீதி இருக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க 19th போல் வராங்க. அவங்களோட ஹெமட்டோக்ரிட் வேல்யூ வச்சு மெச்சுரேஷன் ஃபேக்டர் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 3ன்னு சொல்கிறாங்க. ஒரு அசம்ஷன் தான் அது. ஓகே, அவங்களுக்கு கால்குலேட் செய்யப்பட்ட சிஆர்சியோட 15. அப்போ என்ன அர்த்தம்? 17ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸு 18ஆம் தேதி இம்மெச்சூராக இருக்குது, 19ஆம் தேதி ஒரு மெச்சூராக சர்க்குலேஷனில் இருக்குது. 18ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த இம்மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸு 19ஆம் தேதி ஒரு இம்மெச்சூராக இருக்குது. அதேமாதிரி 19ஆம் தேதியும்
ஒரு சர்டன் ரெட்டிகுலோசைட்ஸ் இமேஜ் ரெட்டிகுலோசைட் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுவும் சர்க்குலேஷனில் இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூவும் சேர்த்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சிஆர்சி வேல்யூ. நமக்கு இப்போ ஒரு நாளுக்கான வேல்யூ வேணும், அதாவது இந்த மெச்சூரோசைட் ரெட்டிகுலோசைட்ஸுக்கான வேல்யூ வேணும் அப்படின்னா 15/3 போடுறப்ப ஒரு வேல்யூ வரும். இதுதான் ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ். ஓகே, அது நம்ம இப்படி எழுதலாம். ஓகே, 5/5 + 5 + 5 போட்டோம்னா இது 17ஆம் தேதியோடதுன்னு வச்சுக்கலாம். இது 18, 19. நம்ம இந்த வேல்யூ 2 வேல்யூவும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு வேல்யூ தான் மெச்சூர் ரெட்டிகுலோசைட்ஸ். அதுதான் இந்த ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ். ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன? சிஆர்சி. ஓகேங்களா, சிஆர்சி டிவைடட் பை மெச்சுரேஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, மெச்சுரேஷன் ஃபேக்டர். ஸோ கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ். அடுத்து ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த 2 எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு மேல் பேஷண்ட்டு, ஹெச்பி 8.5, ஸோ அனிமிக்கு. எம்சிவி பார்த்தோம்னா 90 ரேஞ்சில் இருக்கனால இது வந்து ஒரு நார்மோசைட்டிக் அனிமியா. நார்மோசைட்டிக் அனிமியாங்கிறதுனால இது நான் ஹிமோலைட்டிக்காக ஹிமோலைட்டிக்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு சிஆர்சி கால்குலேட் பண்ணோம். சிஆர்சியோட ஃபார்முலா என்ன? ஆர்சி இன்ட்டு பேஷண்ட் ஹெமட்டோக்ரிட் டிவைடட் பை நார்மல் ஹெமட்டோக்ரிட். ஸோ ரெட்டிகுலோசைட் கவுண்ட் எவ்வளோ? 8. பேஷண்ட்டோட ஹெமட்டோக்ரிட் 25 டிவைடட் பை மேல் பேஷண்ட்ங்கிறதுனால ஒரு 45 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ வேல்யூ வரும்? 0.55. 8 × 0.55 வந்து எவ்வளோ? 4.4. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் பார்க்கணும். ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் ஃபார்முலா சிஆர்சி டிவைட் பை எம்எஃப். எம்எஃப் நம்ம 2ன்னு வச்சுக்கலாமே. ஸோ 4.4 டிவைட் பை 2 இஸ் equal to 2.2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைட் என்ன சொல்லியிருந்தோம்? ரெட்டிகுலோசைட் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 2 அப்படின்னா அது வந்து ஹிமோலைட்டிக் அனிமியா. ஸோ இந்த பேஷண்ட் வந்து ஒரு நார்மோசைட்டிக் ஹிமோலைட்டிக் அனிமியா. ஃபர்தராக இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டு, இவங்களோட ஹெச்பி 7 இருக்குது, எம்சிவி பார்த்திங்கன்னா 88 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஒரு நார்மோசைட்டிக் அனிமியா. ஸோ நார்மோசைட்டிக் அனிமியாங்கிறதுனால இது ஹிமோலைட்டிக்காக நான் ஹிமோலைட்டிக்காக நான் அசஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிஆர்சி கால்குலேட் பண்ணணும். சிஆர்சி ஃபார்முலா என்ன? ரெட்டிகுலோசைட் கவுண்ட் இன்ட்டு பேஷண்ட் ஹெமட்டோக்ரிட் டிவைடட் பை நார்மல் ஹெமட்டோக்ரிட். ஸோ பேஷண்ட்டோட ரெட்டிகுலோசைட் கவுண்ட் 0.2 இன்ட்டு பேஷண்ட் ஹெமட்டோக்ரிட் வந்து 21. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட்ங்கிறதுனால கீழே ஒரு 40 எடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ பார்க்குறப்ப 0.5. ஸோ 0.2 × 0.5 வந்து 0.1. ஓகே, ரெட்டிகுலர் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன? சிஆர்சி டிவைடட் பை மெச்சுரேஷன் ஃபேக்டர். சிஆர்சி எவ்வளோ? 0.1. மெச்சுரேஷன் ஃபேக்டர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ வேல்யூவோட 0.05, ரொம்ப கம்மி. ஸோ இந்த பேஷண்ட் வந்து ஒரு நார்மோசைட்டிக் நான் ஹிமோலைட்டிக் அனிமியா. ஓகே, ஏப்ளாஸ்டிக் அனிமியாவாக இருக்கலாம். போன் மேரோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே கன்வின்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டவுட்டு இல்லை தப்பு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.